இப்ப ஜஸ்ட்டு உங்களோட இது வந்து எப்படி இதில ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஃபேஸ் பண்றீங்களா? அப்படிங்கிறது தான் 2வது ட்ரெண்ட் ஏதாவது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கா? அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப இது வந்தேன். 2வது நாங்க பார்க்குறதுல ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு 15 மினிட்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாக்கா அந்த மாரிலாம் இருந்தா கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருந்துச்சுன்னா, கொஞ்சம் லாங்கர் டைம் ஃப்ரேம்ல இத பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்ப அ ஜஸ்ட் இப்ப நிஃப்டிலேருந்து போவோம். ஓகேயா? எந்தெந்த இப்ப இந்த இண்டிகேட்டர் வந்து இப்ப இந்த ஹை, லோவுக்கு மார்க் பண்ணி உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கும். இப்ப நீங்க யூஸ் பண்ற இண்டிகேட்டர் வந்து இன்னையிலேருந்து இந்த மாரி தெரியும். இந்த ஹையும் மார்க் பண்ணியிருக்கோம், லோவும் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த எல்லோ கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டட் லைன் வரும். சரியா? இப்ப நீங்க புதுசா யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இன்னையிலேருந்து அந்த இண்டிகேட்டர் வரும். எனக்கு இது பார்க்கறதுக்கு டூ மெனி லைன்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பழைய மாரியே நீங்க வந்து ஆன், ஆஃப் பண்ணிக்கிற மாரி, அதுல ப்ரொவிஷன் வந்து இன்னைக்காவது நாளைக்காவது குடுத்துருவாங்க. சரிங்களா? யாராவது சைலன்ட்டா பேசாம யாராவது கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. எனிவே. ஓகே. சரி. ஓகேயா? இப்ப இந்த ஹை, லோ எதுக்கு மார்க் பண்ண சொன்னேன் அப்டின்னா, இந்த முதல்ல 3 கேண்டில் பார்த்தோம். இப்ப 1 கேண்டில் பார்க்குறோம்னா, இந்த 1 கேண்டிலுக்குள்ள வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அது இது. ஃபர்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் சொல்லிர்றேன். ஆ எப்படி பண்றது? ஓகே. இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். ஓகேயா? இந்த கேண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதோட லோ, ஹை மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்தரா வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும் தான் நம்ம போவோம். கரெக்ட்டா? இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு கீழ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் வந்திருக்கு. இப்ப இந்த 2 கேண்டில பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட் போறோம். அப்ப வந்து ஒரு ஹை இருக்கணும், ஒரு லோ இருக்கணும். 2 கேண்டில பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நம்ம போணும். அப்ப இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்ன்னு தெரியும். இந்த கேண்டில் வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்ன்னு தெரியும். வித்தின் த ரேஞ்சுக்குள்ள அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சார், பார்க்கணும். அந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறீங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். அப்படியா? ஓகே. நல்லா ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ல நல்லா சென்டரா வச்சுட்டு காமிங்க. இப்ப தெரியுதா? ஓகே சார். தேங்க்ஸ் சார். ஓகே. சரி. இப்ப வந்து நம்ம ஒரு கான்செப்ட் இந்த கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் ஹை, லோன்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேண்டில வந்து எப்போ வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுதோ, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒயிட் கேண்டில் வர்ற வரைக்குமே வித்தின் த ரேஞ்சுல ஒரு 3 சினாரியோல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து வித்தின் த ரேஞ்சுக்குள்ளயே தான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கும். குளோசிங் வந்து மேலேயும் வைக்காது, கீழயும் வைக்காது. ஓகேயா? அப்ப வித்தின் த ரேஞ்சுல ட்ரேட் ஆகும்போது, நீங்க இத பேஸ் பண்ணி இந்த கேண்டிலுக்கு ஹைய பேஸ் பண்ணி சாரி லோவ பேஸ் பண்ணி, ஹைய பேஸ் பண்ணி இந்த ட்ரேடு வந்து இதுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறத மீன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ட்ரேட வந்து எடுக்கலாம். ஓகேயா? இதுக்கு அப்புறம் வந்து ஒயிட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா தான் எய்தர் வந்து இந்த கேண்டில அ மேலயோ, இல்ல கீழயோ க்ளோஸ் பண்ணும். அது வரைக்கும் வந்து வித்தின் த ரேஞ்ச் இந்த ரேஞ்சிலிருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஓகேயா? இந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழ வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனாலும், அடுத்தது ஒயிட் கேண்டில் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த லோ வந்து அது வந்து டெஸ்ட் பண்ணும். ஓகேயா? இந்த லோவையும் அது வந்து டெஸ்ட் பண்ணும். இதுக்கு அடுத்தது வந்து இந்த பாடிக்கு லைன் இருக்கு பாருங்க. இந்த பாடிக்கு மேல அது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்தரா வந்து இது ஒரு டார்கெட் போகும். இது ஒரு டார்கெட் போகும். அப்ப இந்த கேண்டில பேஸ் பண்ணோம்னா, இதுக்கு மேல க்ளோஸ் ஆகாது. இல்ல இதுக்கு கீழ க்ளோஸ் ஆகாது. கீழ க்ளோஸ் ஆனுச்சுன்னா, ஃபர்தரா வந்து நீங்க அடுத்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் தைரியமா ஹோல்ட் பண்ணணும். அதுதான் லாஜிக். ஓகேயா? அப்ப இதுக்கு கீழ கேண்டில் க்ளோஸ் ஆகுது. இல்ல வித்தின் இந்த லிமிட்டுக்குள்ள கேண்டில் க்ளோஸ் ஆகுது. அதாவது இந்த கேண்டிலுக்குள்ள இது க்ளோஸ் ஆகுதுன்னா, ஒரு வாட்டி இத வந்து ரீடெஸ்ட் வந்து ஒரு வாட்டி பண்ணிரும். அதாவது 25,236 ஒரு வாட்டி வந்து அது ரீடெஸ்ட் பண்ணும். இதுக்கு மேல இந்த பாடிக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப இந்த இடத்த வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து டச் பண்ணிட்டு கீழ வரும். திருப்பி இத டச் பண்ணிட்டு கீழ வரும். அது எப்ப இதுக்கு மேல ஃபர்தரா க்ளோஸ் ஆகுதோ, அப்ப வந்து இது வந்து டார்கெட் போயிரும். இது வந்து டார்கெட் கண்டிப்பா போயிரும். சரியா?
அப்ப வித்தின் த ரேஞ்ச், அப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேலதான் நம்மளுடைய என்ட்ரியாவே இருக்கும். இல்லைன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து அது என்ட்ரியா இருக்கும். சரியா? அப்ப இது அடுத்த கேண்டில் போடுற வரைக்கும் எந்த சைடு கட் ஆகுதோ அந்த சைடுல, இப்ப இது ஒரு சினாரியோ வந்து இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா இது இந்த ஹைக்கும் இந்த ஹைக்கும் நீங்க பாத்துக்கங்க. ஓகே, இப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஹைக்கு கீழே வந்து அது க்ளோஸ் ஆகுதுன்னா ஃபர்தரா வந்து அது கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே போறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப இந்த கேண்டலுக்கு கீழே இது க்ளோஸ் ஆச்சுன்னா இதுக்கு மேல உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது, அல்லது இந்த கேண்டலுக்கு மேல எப்ப க்ளோஸ் ஆனாலும் டார்கெட் வந்து இந்த கேண்டலோட ஹை போகும், இந்த கேண்டலோட ஹை போகும். இப்ப இந்த கேண்டில ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணல, இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இதே மாதிரி சினாரியோ வந்து நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். இந்த கேண்டிலுக்குள்ளதான் அது ட்ரேட் நடக்கணும். ஓகேயா? அப்ப இதை கட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ரெண்டாவது சினாரியோ வந்து இது ட்ரெண்டை வந்து ஒன்று சைட்வேஸ்ல இதுக்குள்ள இருக்கும். எப்போ வந்து நம்ம எக்ஸிட் பண்றோம் அப்படின்னா கீழே வந்துட்டாலும் திருப்பி ஒரு வாட்டி வந்து ரீடெஸ்ட் பண்ணோம். இல்ல இந்த கேண்டில்ல இருந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா அது வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே அடுத்த கேண்டிலே கட் பண்ணிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா வித்தின் இந்த லிமிட்ல அடுத்த கேண்டில் அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இது வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த கேண்டிலுக்கு மேல இது க்ளோஸ் ஆயிருக்குன்னா வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அது வந்து பிளே ஆகும். இதை வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். பட் அது வந்து ரீடெஸ்ட் பண்ணல. இந்த கேண்டிலுக்கு மேல போனது, இங்க போனது, அந்த நியர் பைல போயிட்டு அது வந்து க்ளோஸ் ஆகல. சரியா? அப்ப இது வந்து ஃபெயிலியரை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். வித்தின் இந்த ரேஞ்ச் நீங்க மேல எடுத்திருந்தாலும் கீழே எடுத்திருந்தாலும் இந்த ஒயிட் கேண்டில பேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நான் இங்க எடுக்கிறேன் அங்க எடுக்கிறேங்கிறது கணக்கு கிடையாது. அதாவது ஒரு ஒயிட் கேண்டில கட் பண்ணாலும் ஒயிட் கேண்டில் பேசிஸ்ல நீங்க வந்து என்ட்ரி போயிருந்தீங்கன்னா திருப்பி அதை வந்து ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணும். திருப்பி இந்த கேண்டில பேஸ் பண்ணி நீங்க ஒரு என்ட்ரி போனீங்க அப்படின்னா இதுக்கு மேல இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். ஆனா இந்த கேண்டிலுக்கு மேல அது க்ளோஸ் வச்சிருக்கு, இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா இந்த லைனை ஒரு வாட்டி டச் பண்ணும், இந்த லைனை ஒரு வாட்டி டச் பண்ணும். அடுத்த ஒயிட் கேண்டில் போடுறப்ப இந்த ரேஞ்ச் எல்லாம் அது போயிடும். இப்ப நம்ம வந்து இங்க இருந்து நம்ம இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம்னா இந்த லோவுக்கும் இந்த லோவுக்கும் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த கேண்டலும் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நீங்க என்ட்ரி, இதுக்கு மேல என்ட்ரி எடுத்தா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் மீன்ஸ் வந்து இந்த பாடியை டச் பண்ணலாம், இந்த இந்த பாடியை டச் பண்ணலாம், இந்த லோவை டச் பண்ணலாம். ஓகேயா? ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு காஷன் கொடுத்துருக்கு, நான் இந்த இடத்துக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கு. சரியா? அப்ப ஃபர்தரா வந்து இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே ட்ரெண்ட் வந்து இதுக்கு கீழே இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் ஃபர்தரா வந்து இது வந்து மேல போகும். அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இது சப்போர்ட்டாகவும் வைக்கும். ஓகேயா? சப்போர்ட்டை கட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா இது வந்து கீழே வரும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவோம்? அப்ப இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னா இதுக்கு மேல போனாதான் பை. ஓகே, இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தரா வந்து செல். இப்போ ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளதான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இதுதான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். இல்லை இதுக்கு மேல போச்சுன்னா இதுக்குள்ள தூரம் வரைக்கும் அது டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வித்தின் இந்த ரேஞ்ச் இந்த கேண்டிலுக்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஒயிட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்றோம் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து அது ஸ்டாப் லாஸ் அடிக்கல. அப்படி ஸ்டாப் லாஸ்ங்கிற மாதிரி ஏதாவது இந்த ட்ரெண்டுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா புட்டுக்கு எடுத்திருக்கீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணணும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் எக்ஸிட் ஆகும். அப்ப இது கீழே வந்துட்டு திருப்பியும் இந்த ரேஞ்சை கட் பண்ணி எப்ப வந்து அடுத்த ஒரு ஒயிட் கேண்டில் வருதோ இந்த ஒயிட் கேண்டில் வருதோ அது வரைக்கும் அந்த பொசிஷனை நீங்க ரன் பண்ணணும். அப்ப நீங்க இங்க எடுத்திருந்தீங்க, இல்ல நான் இந்த இடத்துலதான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் ஃபர்தரா நீங்க வந்து மேல போகணும். இதுக்கு கீழே வந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது நீங்க வந்து இந்த ட்ரேடை கன்டினியூ பண்ணீங்க. இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு.
ஸோ அப்ப நீங்க ஒரு பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க எக்ஸிட் ஆகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வருது அப்படின்னா, நான் அந்த டிராயிங் அழிச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு ஒயிட் கேண்டில் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்க ட்ரெண்ட ஒரு ஸ்டாப் வந்து கொடுக்குது. அப்போ வந்து என்னன்னா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் கொடுக்குது. வித்தின் த ரேஞ்சுக்கு மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. எப்ப கரெக்டான ஒரு என்ட்ரி போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த ஒரு ட்ரெண்ட்ல போய் நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், எவ்வளவு தைரியமா ஹோல்ட் பண்ணலாங்கிறது தான் மேட்ரு. அப்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்காங்கன்னா எதர் இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகணும், இல்ல இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகணும். வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள அன்னைக்கு ஒரு டெய்லியில ஒரு 2 நாள் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ஆனது ஒரு எல்லோ கேண்டில் வந்திருக்கு. ஓகேயா? இப்ப வந்து இந்த ட்ரெண்ட் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கேண்டிலுக்கு வரும். ஓகேயா? அப்ப இந்த இடத்துல இந்த ரேஞ்சுக்கு மேல எப்ப க்ளோஸ் ஆகுதோ அப்ப என்ட்ரி போகலாம். எதர் இதுக்கு கீழே க்ளோஸ்னா நம்மளுக்கு அடுத்த ஒயிட் கேண்டில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப இந்த சினாரியோல இப்ப நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஒரு ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு. அப்ப நம்மளுக்கு டார்கெட் என்னன்னு தெரியணும். டார்கெட் என்னன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலா எடுத்துக்கணும். இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு ஒரு டார்கெட் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு மேல க்ளோஸ் ஆனிச்சுன்னா இந்த இடத்துல, அதுக்கு மேலனா இது. வித்தின் த ரேஞ்சுக்குள்ள இப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதையும் வந்து கன்சிடர் பண்ணணும். அதையும் வந்து கிராஸ் செக் நீங்க பண்ணிக்கோங்க. ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லைன் எல்லாம் இருக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பிரைஸ் ரேஞ்சு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 2 நாள் ரேஞ்சு இப்ப அந்த ஒயிட் கேண்டில் பேசிஸ் தான் போட்டிருக்காங்க. டூ மெனி லைன்ஸ்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை போடல. ஓகே. அப்ப இந்த ரேஞ்சு உங்களுக்கு வந்து நான் இப்ப இங்கேருந்து கீழே வர்றது எவ்வளவு தூரம் எனக்கு கீழே வரும் அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னா நான் இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த இடத்துல ஒயிட் எல்லோ கேண்டில் இருக்கு. எல்லோ கேண்டில் கீழே ஒரு லைன் போட்டுக்குவேன். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் இருக்கு, பக்கத்துல இருக்குன்னா இந்த இடத்துல போட்டுக்குவேன். ஸோ அப்ப இந்த இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டேன்னா ஃபர்தரா வந்து எங்க பார்ப்பேன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா வந்து மார்க்கெட்டு கீழே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன். ஸோ அப்ப இந்த பாடியில ஒரு லைனை வந்து எல்லாம் போட்டுக்குவேன். ஓகே. அப்ப இந்த கேண்டில் வந்து ஹை ஒரு லோ, 2 கேண்டிலோட ஹை லோ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த வித்தின் இந்த ரேஞ்சில் போயிட்டு இந்த ரேஞ்சில் இந்த ப்ரீவியஸா உள்ள கேண்டில் ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் இருக்கணும். இதுக்கு மேல ஃபர்தரா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுனாலே இந்த ட்ரெண்ட் என்ன சொல்லுச்சோ அதே ட்ரெண்ட் தான் இங்க சொல்லும். ஓகேயா? இந்த இடத்துல சைட்வேஸ் போடணும். இந்த இடத்துல வந்து இந்த 2 கேண்டில் இருக்குன்னா அதே சினாரியோ தான் இங்க ஒர்க் ஆகும். ஓகேயா? அப்ப இந்த சினாரியோல இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஒயிட் கேண்டில், இந்த எல்லோ கேண்டில். அப்ப வந்து அதிகபட்சம் லைன் வந்து நம்ம ஒயிட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து மேல போகுது. அப்ப இந்த ஒயிட் கேண்டிலுக்கு கீழே வந்து எல்லோ கேண்டில் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இது டெலிட் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த கேண்டிலுக்குள்ளதான் இது க்ளோஸ் ஆயிருந்தது. நீங்க ஒரு வாட்டி வேணா பாத்துக்கங்க. ஓகேயா? அப்ப இந்த அதிகபட்சம் வந்து இந்த எல்லோ கேண்டிலுங்கிறது ஒயிட் கேண்டில் தான். ஆனா ஒரு ரேஞ்சுக்குள்ள அது வந்து வருது அப்படின்னா அது என்னன்னா எய்தர் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது, இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் வந்து இந்த சைட்வேஸ்க்குள்ளே இருக்கும். எப்ப அந்த எல்லோ கேண்டில் கட் பண்ணுதோ அப்ப வந்து நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எல்லோ கேண்டில் சொல்லுது. எய்தர் ஒரு பெரிய விக்கு வைக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு பெரிய விக்கு வைக்கலாம். இல்ல அப்படின்னா இது வந்து இதை பேஸ் பண்ணி இது ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதுவும் வந்து இந்த வெள்ளை கேண்டிலுக்கும் ஒயிட் கேண்டிலும் பக்கத்துல வந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு அந்த டைரக்ஷன் நோக்கி, அதாவது ஒரு டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இப்ப வந்து நான் இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெலிட் பண்ணிடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டா இந்த டைம் ஃப்ரேம்ல தெரியுது. அதே போல கீழே வந்தது இந்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் தான். இப்ப மேல போனாலுமே நம்மளுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கணும்னா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேயா? இப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பிரீமியம் பேசிஸ்ல வந்து நீங்க அந்த சார்ட்டை போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் லேட்டரான வந்து நான் காட்டுறேன். இப்போக்கே வந்து நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இதுன்னா இதுக்கு மேல தான் நம்மளுக்கு பையிங். அப்ப இதுக்கு மேல பையிங்னா நம்மளுக்கு டார்கெட் எங்க இருக்கு? அப்ப இதுக்கும் பாயிண்ட் டிஃபரன்ஸ் பாருங்க.
ஓகேயா? அப்ப இதுக்கு மேல அது க்ளோஸ் ஆனுச்சுன்னா, இந்த பாடிக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும் தான் ஃபர்தரா மேல போகும். இது ஒரு சினாரியோ வச்சுக்கங்க. இந்த இடம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த ஒயிட் கேண்டில் ரேஞ்ச்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இருக்குன்னா, சேம் சினாரியோ இங்க வந்து ஆக்ட் ஆகும். ஓகேயா? அப்ப டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோஸ், கீழ க்ளோஸ். இப்ப நான் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த ஒயிட் கேண்டிலுக்குள்ள வந்து அன்னைக்கு 2 நாள் ட்ரேட் ஆனது. ஃபர்தரா வந்து 3வது நாள் பிரேக் ஆயிருச்சு. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த ரேஞ்சுக்கு கீழ வரல. ஓகே. அப்ப வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கணும்? இதுக்கு கீழ ஒரு பாயிண்ட் இருக்கணும். அல்லது வந்து இந்த எல்லோ கேண்டிலுக்கு கீழ ஒரு பாயிண்ட் இருக்கணும். வாட் எவர் வந்து நம்மளுக்கு இது கன்சிடர் ஒயிட் தான். ஒரு ரேஞ்ச் பவுண்டுங்கிறதுனால நான் இத குடுத்துருக்கேன். இப்ப எல்லோ கேண்டில் பேஸு, இப்போ வந்து ஒயிட் கேண்டில். எப்படி வேணாலும் அந்த சினாரியோ டைம்ல நீங்க அத எடுத்துக்கங்க. ஓகேயா? இப்ப இந்த எல்லோ கேண்டிலுக்கு மேல அதிகபட்சம் போனா எங்க டார்கெட் காட்டும்? உங்களுக்கு இந்த இடத்துல டார்கெட் காட்டும். இதுக்கு மேல க்ளோஸ்ன்னு வச்சுட்டான் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து டார்கெட்டா வந்துரும். சரியா? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்துருச்சா? அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். இங்கேருந்து ஒயிட் கேண்டில் போட்டா தான் எனக்கு அதாவது டார்கெட் வந்து போகும். அப்ப இவ்வளவு தூரம் டார்கெட் போகணும்னா 24,379 வரைக்கும் அது டார்கெட் போயிருக்கணும். ஆனா நியர் பைல 338லயே அந்த இதுக்கு ஒரு நாள் ட்ரேட் ஆகி, 3 நாள் ட்ரேட் ஆகி, 4வது நாள் ட்ரேட் ஆகி, அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஒயிட் கேண்டில் குடுக்குது. அப்ப நான் இங்கேருந்து நான் என்ட்ரி போயிருந்தேன். இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி போயிருந்தேன்னா, இந்த இடத்துல என்ட்ரி போயிருப்பேன். கரெக்ட்டா? இந்த இடத்துல நான் என்ட்ரி போயிருந்தேன்னா, அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல தான் வந்து டார்கெட் புக் பண்ணும். ஆனா என்னுடைய டார்கெட் என்னன்னா, இங்கேருந்து கிளம்புனா எனக்கு இந்த இடத்த எப்படி இருந்தாலும் போய் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணணும். அதுதான் லாஜிக். அப்போ வந்து நான் ஒரு ஒயிட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்றேன்னா, ஆல்மோஸ்ட் நியர்ல இது போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் ஒயிட் கேண்டில் போச்சுன்னா, இதுக்கு கீழ க்ளோஸ் ஆனா, இந்த ஒயிட்ட வந்து தொடும். இதுக்கு மேல எனக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா, என்னுடைய டார்கெட் போயிரும். அப்ப இந்த கேண்டில்குள்ள என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பாடிக்கு கீழ அது க்ளோஸ் ஆனுச்சுன்னா, இந்த இடத்த டார்கெட்ட வந்து டச் பண்ணிரும். பாடிக்கு கீழ க்ளோஸ் பண்ணுச்சுன்னா, எங்க இப்ப இந்த இடத்துல இப்படி சொல்றேனோ, சேம் சினாரியோ வந்து இந்த பாடிக்கு கீழ க்ளோஸ் ஆனா, இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிரும். இதுக்கு கீழ ஒரு பாயிண்டோ இல்ல 1 டேவோ க்ளோஸ் பண்ணா ஃபர்தரா சேம் சினாரியோ இந்த இடத்துல வந்துரும். ஓகேயா? அப்ப வந்து இந்த இடத்துல நீங்க ஒயிட் கேண்டில் போடும்போது, இதுக்கு கீழ க்ளோஸ் பண்ணா அந்த பொசிஷன்லேருந்து இப்ப வந்து இந்த பாயிண்ட் வந்து வெரி நியரா இருக்கு. நான் இத புக் பண்ணல அப்படின்னா, இதுக்கு கீழ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் ஃபர்தரா நீங்க வந்து இந்த டார்கெட்ட எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆ இது வந்து இப்ப சப்போர்ட்டா இருக்கும். ஓகேயா? இது வந்து சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு மேல அது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இது வந்து சப்போர்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? அப்ப இது ரெசிஸ்டன்ஸா மாறிரும். இது சப்போர்ட் ஆயிரும். இத கீழ கட் பண்ணி க்ளோஸ் பண்ணா தான் ஃபர்தரா இங்க வரும். ஆனா டார்கெட் நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இங்கேருந்து டார்கெட்ட இப்படி மவுஸ வச்சு பார்த்தீங்க. அப்ப இந்த இடத்துல டார்கெட் கண்டிப்பா போகும். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல வச்சுக்கணும். 2வது டார்கெட்டு இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல பாடி க்ளோஸ் பண்ணிட்டாலே, இந்த டார்கெட் கண்டிப்பா போயிரும். அதே போல இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சான்னா, இந்த டார்கெட்ட கண்டிப்பா போயிரும். இந்த கேண்டில் லோவுக்கு மேல இந்த பாடிய ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம். இந்த பாடிய ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம். ஆனா, இந்த பாடிக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும் தான் இந்த கேண்டிலோட டார்கெட் போயிரும். இதெல்லாம் வந்து நீங்க டெய்லில இப்ப இந்த லாங்கர் டைம் ஃப்ரேம்ல சொன்னேன்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். ஓகேயா? அப்ப இந்த சினாரியோ என்னன்னா, இதுக்கு கீழ க்ளோஸ் ஆகல. இது டார்கெட் இருக்குன்னா, இந்த டார்கெட் வந்து அடுத்த நாள் இத அடிச்சிருச்சு. ஓகேயா? இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுதுன்னா, ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க போய் ப்ரீவியஸா இந்த ரேஞ்ச உங்க டார்கெட் வரும்போது இந்த இடத்த வந்து நீங்க லைன் போட்டு பார்த்துக்கங்க. ஓகேயா? அப்ப இந்த ஒயிட் கேண்டிலோட பாடி போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல போயி 3 நாளா, 4 நாளா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. இங்க போம்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு இருந்தது. இத வந்து நான் அப்புறம் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறேன். இப்ப டைம் ஃப்ரேம்ல. அப்போ வந்து
ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகுதுன்னா டக்குன்னு போய் நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் பார்த்துக்கலாம். அதாவது முன்னாடியோ பின்னாடியோ இப்போ ஒன் டே பார்க்குறீங்கன்னா அடுத்தது வந்து ஒரு வீக்லி கேண்டில் அதோட ஒயிட் கேண்டிலோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க போய் ஒரு வாட்டி பார்க்கணும். பிளைண்டா நான் இதை ஃபாலோ பண்ணேன்னா அந்த அப் அண்ட் டவுனை நீங்க ஃபேஸ் பண்ணணும். அப்படி இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா நீங்க 3 ஹவர்ஸ்ல 27ஆம் தேதி 3 ஹவர்ஸ்ல இந்த ரேஞ்சை போய் நீங்க பார்க்கணும். அப்ப 25லேருந்து 28 வரைக்கும் ரிஜெக்ட் ஆகுமா? அப்ப ஒரு ஒரு டைம் ஃப்ரேமுக்கு மேல வந்துதான் அடுத்தது வந்து அது ஒர்க் ஆகும். நான் அது வந்து பின்னாடி நான் சொல்றேன். இப்போக்கே வந்து இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கேண்டிலோட மேல அது க்ளோஸ் பண்ணல. இந்த கேண்டிலுக்கு மேலதான் அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேயா? ஒய்க்கு மேல போனது திருப்பி ரிவர்ஸ் ஆகி திருப்பி க்ளோஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்க ஒழிய மேல வைக்கல. அப்ப இந்த பாடியோட லெவலையும் அது டச் பண்ணல. இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் இந்த இடத்துல பாத்துக்கீங்க. இந்த இதுக்கு பாடிக்கு மேல அது க்ளோஸ்ன்னு வச்சுட்டான்னா ஃபர்தரா இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிரும். இது வரைக்கும் அது கண்டிப்பா போகும். ஓகேயா? அப்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஏன் ஆகுது? சாரி, வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. அப்ப வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டார்கெட் வெரி நியரா வரும்போது ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம்ல அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுதுங்கிறது தான் மீனிங். அப்ப 25லேருந்து நான் இந்த இடத்துல மட்டும் நான் அந்த டைம் ஃப்ரேம் மாத்தி காட்டினேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 25ஆம் தேதி 29ஆம் தேதி ஓகேயா? 28ஆம் தேதி இந்த 4 நாளும் நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் போய் பார்க்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி உள்ள டைம் ஃப்ரேம்ல என்ன மாதிரி அது நடந்துட்டு இருக்கு. அப்ப அது வந்து டார்கெட் எது ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியும். என்ன சொன்ன டைம்? 27 28 26 27 28 கரெக்டா? ஆமா சார். சரி ஓகே, நானே பார்த்துறேன். ஓகே, நீங்க கொஞ்சம் அதை பார்த்துன்னு உங்களுக்கு மறக்காம இருக்கும். 25ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும். ஓகே, இது 3 ஹவர்ஸ்ல போய் பாருங்க. 25ஆம் தேதி எங்க இருக்கு? 25. ஓகே, இந்த இடத்துல இருக்கு. சரியா? இப்ப நீங்க டெய்லியில பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கேப் அப் நடந்த உடனே அதுக்கு மேல போகல அந்த மாதிரி எல்லாம் ஒரு சினாரியோ இதுக்கு மேல போகுமா போகாதா அப்படிங்கிறத நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கிறது. அப்ப மைண்ட்ல வந்து உங்களுக்கு மார்க்கெட் மேல போகும், ஆனா எவ்வளவு தூரம் வந்துட்டு போகுங்கிறது எனக்கு தெரியாது. கரெக்டா? அப்ப ஏன் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா 28ஆம் தேதி 24ஆம் தேதியோட கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 24,350. ஓகேயா? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்து 24ஆம் தேதி வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இது டெய்லியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 24ஆம் தேதி 24 25ஆம் தேதி 25ஆம் தேதி காட்டுது. 25 24 ஓகே, 25ஆம் தேதி. அப்ப 25ஆம் தேதியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இது. கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். 3 ஹவர்ஸ்னாக்கா கரெக்ட் சார். நீங்க கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். 12:15 வரைக்கும் வருதா பிறகு? இல்ல இல்ல, எனக்கு டைம் ஜோன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேயா? டைம் ஜோன் வந்து இங்கே தான் எங்கேயோ மாற்றணும். ஓகேயா? டைம் ஜோன் +5 நாங்கள் கொல்கட்டா தானே? கரெக்டா? 5:30. எஸ் சார். ஓகே, 9. ஓகே பாலா. கரெக்ட் சார், கரெக்ட் டைம் தான். ஓகே ஓகே, வந்தது கவனிக்கல. ஓகே, இப்ப 25ஆம் தேதி இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். 25ஆம் தேதியோட கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 3 ஹவர்ஸ். ஓகேயா? அப்ப 3 ஹவர்ஸ்ல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கலர் எப்படி மாத்துறது? கலர் எப்படி மாத்துறது? ஏதாவது ஐடியா இருக்கா? சார் டபுள் கிளிக் பண்ணுங்க. நீங்க போட்ட லைன்னா லைன் போட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, லைனை டபுள் கிளிக் பண்ணுங்க. போட்டிங்களா? அதுல வந்து ஸ்டைல் போங்க. ஸ்டைல் இதுவா?
அதான் ஓகே. ஒரு என்ன கலர் போட? பிரைட் ஒரு எல்லோ போடுறேன். அப்பதான் தெரியும். எல்லோ எங்களுக்கு கொஞ்சம் தெரியலையா? சரி, ஓகே. பிங்க் கலரு அந்த மாதிரி பர்பிள் கலர் மாதிரி போடுவோம் சார். ஓகே. பர்பிள் கலர் ஏற்கனவே அது இருக்கு. கொஞ்சம் டார்க் பண்ணிடவா? அப்படியே போங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த கலர் பேட் போங்க. சரி, ஓகே. திக்னஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஓகே. இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 ஹவர் கேண்டில் வந்து நம்மளுக்கு என்ன இங்க வந்து சொல்லுது, கரெக்டா? ஃபர்ஸ்ட் 3 ஹவர் கேண்டில் 25ஆம் தேதி ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஓகே. அப்ப டெய்லியில நீங்க பார்க்கும்போது இந்த கேண்டிலோட ஹை வந்து கிடைச்சிருச்சு, கரெக்டா? அப்ப நம்மளுடைய டார்கெட் வந்து இங்க வந்து பேலன்ஸ் இருக்கு, இந்த ஏரியா வந்து பேலன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த டார்கெட் போகும்போது ஒண்ணு வந்து ஒயிட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா என்னன்னா அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா டார்கெட் போய் முட்டிட்டு திருப்பி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா அந்த மாதிரி டைம்ல இந்த 3 ஹவர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல ஒயிட் வந்துருச்சு. ஓகேயா? அப்ப இந்த 3 ஹவர்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா மேல நம்மளுக்கு டார்கெட் இங்க இருக்கு, ஆனா போகல. இந்த 3 ஹவர்ஸ்க்கு மேல போனுச்சுன்னா தானே நம்மளுக்கு ஃபர்தரா வந்து மேல போகும். இந்த 3 ஹவர்ஸ்க்கு மேல போனுச்சுன்னா தான் முதல்ல இந்த டைம் ஃப்ரேமை கட் பண்ணிச்சுன்னா தான் மேல போகும். இல்லைன்னா இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரும். இதுக்கு உள்ளார வந்து முடிஞ்சிட்டு இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்துருச்சு, அடுத்து இந்த ஒயிட் கேண்டில் வந்துருச்சு. அப்ப இதுக்கு கீழே இந்த கேண்டில் வந்துருச்சுனாலே இதை கட் பண்ணனா நம்மளுடைய டார்கெட் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும், கரெக்டா? ஓகே. ஓகே. அப்ப இதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் கேண்டில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த ஹையை கட் பண்ணல, இந்த லோவையும் கட் பண்ணல. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாலும் அடுத்த கேண்டில் இமீடியட்டா இதுக்குள்ள வந்திருக்கு. அப்ப நம்ம இந்த கேண்டிலுக்கு கீழே இது இதாகிடுச்சுனாலே ஃபர்தரா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கேண்டிலுக்கு மேல போனுச்சுன்னா தான் பை. அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். இதை கட் பண்ணிச்சுன்னா இதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ். அப்ப வந்து இந்த ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்கப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள இன்னொரு ஒயிட் கேண்டில் வந்ததுன்னா நம்ம ப்ரீவியஸா எடுத்த கேண்டிலோட ரெஃபரன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஆமா, கரெக்ட். இப்ப நான் வந்து சொல்லிடுறேன். இந்த கேண்டிலோட ஹை, ஏன்னா இப்ப ரெண்டாவது ஃபார்ம் ஆன கேண்டில் வச்சு நம்ம ஹை லோ பிரேக் ஆன ஒரு ட்ரேட் போனோம்னாலும் ப்ரீவியஸா இருக்கிற பாடி, அதுக்கு மேல இருக்கிற விக், இதுதான் வந்து டார்கெட், இல்ல வந்து அதோட ரெசிஸ்டன்ட்டா நம்ம பார்க்கணும். எஸ், கரெக்ட். ஆமா, ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப அதே சினாரியோ சொல்லிடுறேன், இதே சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப இந்த கேண்டிலோட ஹை இருக்கு, கரெக்டா? இந்த இந்த இடத்துல இருக்கு ஹை வந்து ஒரு 2-3 பாயிண்ட் மேல இருக்கு. ஓகே. அப்ப ஒரு கேண்டிலுக்குள்ள இன்னொரு கேண்டில் வந்துருச்சுன்னா இந்த கேண்டில பிரேக் பண்ணா நம்மளுக்கு இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும், கரெக்டா? இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சா இந்த டார்கெட் போகும், கரெக்டா? அப்ப அதுக்கு மேல க்ளோஸோ ஏதோ ஒரு விக்கோ ஏதோ வச்சா அதிகபட்சம் எவ்வளவு தூரம் போகணும். ஆனா இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம டார்கெட் போயிடும், கரெக்டா? ஓகே, ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா மேல எவ்வளவு தூரம் அது போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா இவ்வளவு தூரம் தான் சான்சஸே இருக்கு இந்த 3 ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும். கீழே போனா எவ்வளவு சான்சஸ் இருக்குன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்ப இந்த கேண்டில்ல நம்ம என்ட்ரு ஆனோம்னா ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு தெரியுது, சப்போர்ட் எதுன்னு தெரியுது. இதுதான் சப்போர்ட், இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப டூ க்ளோஸா பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப டூ க்ளோஸா பார்க்கணும். இதோட ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகணும், கரெக்டா? இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் போடுறோம்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அது மேல போகணும். ஏன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல. ஓகே. அப்ப இதுக்கு இன்னொரு சின்ன லைன் போட்டீங்கன்னா அதுக்கு மேல க்ளோஸ் ஆகும். ஓகே. அப்ப ஆகல. அப்ப இந்த கேண்டிலோட லோன்னா அதிகபட்சம் போனுச்சுன்னா இந்த கேண்டிலோட லோவும் இந்த கேண்டிலோட இந்த இடத்துல ஒரு அப்ப இந்த ஏரியாங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய லைன் வந்துச்சுனாலே அங்க நிறைய ஒயிட் கேண்டில் இருந்தாலே இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்து அப் அண்ட் டவுன் வித் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். எப்போ வந்து இதை கட் பண்ணுதோ அப்பதான் நம்மளுக்கு என்ட்ரி. அது வரைக்குமே நம்மளுக்கு தெரியும் இதுக்கு மேல போகாது, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காது. இன்கேஸ் கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தரா வந்து நம்மளுடைய டார்கெட் இங்க இருக்கு ஃபர்ஸ்ட். இதுக்கு மேல போகாது, இதுக்கு கீழே வராது. ஆனா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். அங்கேயே வந்து
நான் வந்து கீழே போறேன் அப்படிங்கிறத இந்த 2வது கேண்டில்ல காட்டியிருக்கு. ஓகேயா? அப்ப வந்து அதிகபட்சம் வந்துச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வரணும். அப்ப இந்த டார்கெட் அது வந்துடும், இந்த டார்கெட்டும் வந்துடும். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். ஆனா செல் சைட்ல ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணணும்னா நான் இதை ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்தா மட்டுமே, இதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் மேல போகும். அப்ப இதுக்கு மேல க்ளோஸே வைக்கல, ஆனா இந்த இடமெல்லாம் போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா மேல போனது எல்லாமே இந்த கேண்டிலுக்கு மேல போகவே இல்லை. கரெக்டா? அப்ப இதுக்கு மேல போகல அப்படின்னா இது மேல வீக்கெல்லாம் வைக்கும். ஆனா க்ளோசிங் இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சா ஸ்டில் இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து மேல போயிடும். அப்ப இந்த கேண்டிலோட இதுவும் இந்த கேண்டிலோட இதுவும் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாலும் ஃபர்தரா இதுதான் ஸ்டாப் லாஸ் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் நம்மளுக்கு என்ட்ரி. அப்ப இதுக்கு கீழே இங்கேயே ஒரு காஷன் கொடுத்துருக்கான், அடுத்த கேண்டில் கீழே கொடுத்துருக்காங்கன்னா இந்த வித்தின் த ரேஞ்சில் இந்த இடத்தெல்லாம் சப்போர்ட் எடுத்தாலும் ஒரு வாட்டி இந்த இடத்த வந்து அவர் ரீடெஸ்ட் பண்ணிடும். இதுக்கு ப்ரீவியஸா என்ன கேண்டில் இருக்கோ அந்த கேண்டில் ஒரு வாட்டி வரணும். இதுக்கு கீழே என்ன கேண்டில் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி ஒரு கேண்டில் போடுற வரைக்குமே நம்மளோட எய்ம் வந்து இதுக்கு டூ நியரா இந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய மைண்ட்ல இதுதான்டா டார்கெட். இதை கட் பண்ணுச்சுன்னா இந்த டார்கெட் 100% வரும். 1% 2% இல்லை. இதை கட் பண்ணி அகைன் க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இந்த இடத்த கண்டிப்பா ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிடும் இந்த கேண்டில். அன்லெஸ் இப்ப இதுக்கும் ப்ரீவியஸா இதை கட் பண்ணி அது மார்க்கெட் மேல போச்சு, ஆனா இங்கெல்லாம் கீழே வச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம டைரக்ஷனை மாத்திருப்போம், நம்ம மைண்ட் செட்டை இந்த இடத்துல மாத்திருப்போம். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நம்மளோட எய்ம் என்ன இருக்கணும், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா இதுதான் நம்ம டார்கெட். அப்ப 23,052ங்கிறது ஒரு வாட்டி எப்படி இருந்தாலும் ரீடெஸ்ட் பண்ணிடணும்னா 23,561ங்கிறது இந்த டைம் ஃப்ரேம்ல ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணும். இந்த இடத்துல அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான், அன்னைக்கு கீழே விழுந்தது சப்போர்ட் எடுத்திருக்கான். சரியா? அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான்னா உங்க பிரைஸுக்கு நியரா வரும்போது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பிஹைண்ட் எய்தர் வந்து 15 மினிட் பார்க்கணும். ஏன்னா இந்த 1 hour 3 ஹவர்ஸ்க்கு கீழே ஒரு 1 hour பார்க்கணும். ஓகேயா? 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவருக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour மைண்ட்ல வச்சுக்கீங்க. ஓகேயா? சரியா? ஓகே, அப்ப நீங்க அதுக்கு கீழே ஒரு 1 hour வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி மூவ் பண்றது? ஓகே, இதுக்கு கீழே உங்க டார்கெட் கிட்ட வரும்போது ஒரு ஒயிட் கேண்டில் போட்டுருச்சு. எப்படி 3 ஹவர்ஸ்ல நீங்க பார்த்தீங்களோ சேம் சினாரியோ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டோம். உங்க டார்கெட் வர்றதுக்கு முன்னாடி எங்க ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப நீங்க ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த டார்கெட் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ டெய்லியில இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம், அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிடுறேன், இந்த லைனை டெலிட் பண்ணிடுவா. உங்களுக்கு இந்த சினாரியோ புரிஞ்சுச்சா, ஏன் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னு? ஓகேவா? இப்போ வந்து இந்த இடம்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டணும், பார்த்தோம் இந்த இடத்துல. ஓகேயா? இந்த இடத்த ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, ஏன் இவ்வளவு தூரம் வந்து அந்த ஒயிட் கேண்டில் போட்டோம், அதுதான் நம்ம 3 ஹவர்ஸ்ல பார்த்தோம். கரெக்டா? ஓகே சார். அப்ப இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகி இந்த ப்ரைஸை அது வரணும், ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். ஆனா இந்த லெவல்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கேண்டில் வந்து அது தொடும். சரியா? அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் கட் பண்ணிட்டாலே எங்க டார்கெட் வரணும், டார்கெட் இங்க வரணும். கரெக்டா? எப்ப இந்த டார்கெட்டை வந்து அடிக்கிறானோ அப்ப இப்ப என்ன கேட்கணும்னா நீங்க இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டான். இது அவருக்கு அந்த லிங்க் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. போல ஒரு ஏதோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு இந்த குரூப்ல நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல வந்து அவன் பேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேயா? இப்போ வந்து இந்த கேண்டிலுக்குள்ள அவன் க்ளோஸ் பண்ணிட்டான்னா இதுக்கு கீழே ஃப்ரண்ட்ல என்ன பார்க்கணும், நீங்க இந்த இடத்த பார்க்கணும். டெய்லியில
இவன் எந்த இடத்துல வர்றான், இந்த இடத்துல வர்றான். எங்க வந்து அவன் க்ளோஸ் வச்சிருக்கான்னா, இந்த கேண்டிலோட ஹைல க்ளோஸ் வச்சுட்டான். இந்த கேண்டிலுக்கு உள்ளார க்ளோஸ் வச்சுட்டான்னா, இந்த கேண்டிலோட லோவுக்கு அவன் கண்டிப்பா வருவான். ஆனா அவன் இமீடியட்டா கீழே வர்றானா இல்ல நம்ம மேல போறானாங்கிறது தான் பார்க்கணும். அப்ப இந்த கேண்டிலுக்குள்ள வச்சுட்டானா இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரும். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ரீவியஸா போய் பார்க்கறோம். ஏன் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்தா, ஏன் மேல ரிவர்ஸ் ஆனான்னா, அப்ப இதுக்கு மேல அவன் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம திருப்பி அகைன் மேல போகணும். கரெக்டா? இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்கும்போது இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ். அப்ப நம்ம இந்த கேண்டில் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவோம், இந்த இடத்த கண்டிப்பா அவன் வந்து தொடுவான், இந்த இடத்த கண்டிப்பா தொடுவான்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்த கண்டிப்பா தொடுவான்னு சொன்னா டக்குன்னு நாளைக்கு மேல போயிட்டானா எவ்வளவு தூரம் போவான், என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ்ன்னு வச்சுட்டாலே நீங்க வந்து அகைன் வந்து நான் இப்பயும் அதான் சொல்றேன், இந்த கேண்டலுக்கு கீழே க்ளோஸ் அப்படின்னு வச்சா மட்டும்தான் ஃபர்தரா கீழே. இப்ப இந்த கேண்டில் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல கேண்டிலுக்கு மேல இவ்வளவு தூரம் விக்கு விட்டவன் இதையும் டச் பண்ணல, இதையும் டச் பண்ணலன்னா இவன் வேற ஒரு டைம் ஃப்ரேம்ல பையிங்ல காட்டிட்டு இருப்பான். ஓகேயா? அப்ப அந்த டைம் ஃப்ரேமை கட் பண்ணி மேல போனா மட்டும்தான் மேல. அப்படி இல்லைன்னா கேப் டவுன் பண்ணான்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கேண்டிலோட லோவை வந்து அவன் டெஸ்ட் பண்ணிடணும். கரெக்டா? ஓகேயா? இப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வரும். இப்ப இந்த இடத்துல இது வந்து கேப் டவுன் ஆகுது. இப்ப நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்த மாதிரியே அவன் வந்து கீழே இந்த கேண்டலை தொடுவான். ஒரு வாட்டி வந்து இந்த கேண்டில என்ன மேல போனாலும் நம்ம என்ன பேசிக்கணும், இந்த கேண்டில் எல்லோ ஒயிட் கேண்டில ஒரு வாட்டி அவன் வந்து ரீடெஸ்ட் பண்ணாம போக மாட்டான். அதிகபட்ச டார்கெட்டே இதுதான் நம்மளுக்கு. இப்ப 23,600 நம்ம எங்க பார்த்தோம்னா இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல இப்ப வந்து இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒயிட் கேண்டில் வச்சா எனக்கு இந்த இது வரைக்கும் டார்கெட் வரணும். டார்கெட் வந்துருச்சு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சு. ஒயிட் கேண்டில் போட்டான். 3 ஹவர்ஸ் இதோட சப்போர்ட். ஓகே. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல அவன் க்ளோஸ் வைக்கிறானான்னு மட்டும் பார்க்கணும். இந்த கேண்டிலுக்கு மேல அவன் க்ளோஸ் எப்போ வைக்கிறானோ இந்த இடத்துல எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தது பாருங்க. இந்த டார்கெட் போல. இப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த டார்கெட் நீங்க பிக்ஸ் பண்ணியிருந்தா எப்ப ஒரு ஒயிட் கேண்டில் போடுறானோ இப்ப இந்த இடம் நீங்க ஸ்டாப் லாஸா போட்டிருக்கலாம். அப்ப இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் இதை கட் பண்ணாதான் இங்க போகும். நான் என்ன சொன்னேன், இந்த கேண்டில கட் பண்ணாத வரைக்கும் இதை போய் ரீடெஸ்ட் பண்ணலன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிட்டோம். அடுத்த ஒயிட் கேண்டில் போட்டதுக்கு அப்புறம் டார்கெட் என்னன்னா அப்ப என்னதான் நீங்க சொல்லணும். அப்ப வந்து என்னன்னா டார்கெட் இதுதான்டா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த இடத்த வந்து அவன் ஒரு ஒயிட் கேண்டில போட்டு கட் பண்ணி க்ளோஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த இடத்துக்கு ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனவன் நம்மளுடைய லைன் இங்க இருக்குன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். கரெக்டா? எப்ப வந்து இந்த இதை மேல கட் பண்ணி க்ளோஸ் பண்ணலையோ இந்த இதை வந்து கம்ப்ளீட் எப்போ பண்றாங்கன்னா அடுத்த ஒயிட் கேண்டில் போட்டு அதுக்கு மேல ட்ரேட் ஆகும் போதுதான் இதை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணுவான். புரியுதா? அப்ப இந்த இடத்த அவன் கம்ப்ளீட் பண்ணானா இதுக்கு மேல அவன் வந்து க்ளோஸ் வைக்கணும். நான் பண்ணிட்டு திருப்பி வந்து காட்டுறேன். கொஞ்சம் கிளியரா காட்டுறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன். எங்க பார்த்துட்டு இருந்தோம், 1 டேல பார்த்துட்டு. ஓகே. இப்ப இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, மார்க்கெட் வந்து ஏன் அதுக்கு மேல போகல அப்படிங்கறத சொல்றேன். ஓகே. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த ஒயிட் கேண்டில் போட்டான்னா இன்னொரு ஒயிட் கேண்டில் போடுறப்ப இந்த இடத்துக்கு வந்துடும். லாஜிக் அதுதானே. ஒரு ஒயிட் கேண்டில் மேல போயிட்டான்னா திருப்பி சப்போர்ட் வந்து இந்த இடத்துல எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். சேம் அது வந்துருச்சு. அப்ப டார்கெட் வந்து இதுக்கு மேல போயிடுச்சு. கரெக்டா? அப்ப இந்த டார்கெட் வந்து இந்த இடத்துல போயிடுச்சு. அப்ப இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணா இந்த இடத்துக்கு போகணும். கரெக்டா? அப்ப இந்த டார்கெட் போயிடுச்சு. அப்ப இந்த கேண்டலுக்கு மேல அவன் க்ளோஸ் பண்ணானா இந்த டார்கெட் இது போகணும், இது போகணும், இது போகணும். இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான்னா இவனோட டார்கெட் வந்து இங்க இருக்கும். க்ளோசிங். இந்த எதுக்கு இந்த லைன் வந்து நான் புதுசா போட்டிருக்கேன் அப்படின்னா
இந்த இடம்லாம் வந்து நான் அதாவது அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஏன்டா அந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது எங்க ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத நான் வந்து கேண்டில் பேசிஸ்ல மற்ற இதை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த கேண்டலுக்கு மேல அவன் க்ளோஸ் வச்சுட்டான்னா இந்த இடத்துக்கு எல்லாம் கண்டிப்பா போகும். ஆனா அதுக்கு இடையில இந்த லைன் எல்லாம் இருக்கு சரியா, இதையும் கீப் இன் மைண்ட். ஆனா நீங்க வந்து பிளைண்டா வந்து இந்த லைன் எல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு கேண்டலுக்குள்ள வரும்போது இந்த பாடிக்கும் இந்த இதுக்கு இடையில அவன் க்ளோஸ் பண்றான்னா இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணாதான் நம்மளோட டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு, இதோட ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்க காட்டுது. ஓகேயா, அப்ப இந்த கேண்டலுக்கு மேல க்ளோஸ் பண்ணாதான் இந்த டார்கெட் அவன் போவான். கரெக்டா? இந்த கேண்டிலோட நல்லா இன்னொரு வாட்டி நான் ரிவ்யூ பண்றேன். இந்த கேண்டில் பாடிக்கு மேல அவன் க்ளோஸ் வச்சுட்டான்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் போவான், இந்த இடமும் போவான், இந்த இடமும் போவான். அப்ப இந்த இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சா, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இந்த இந்த லைன் வந்து எனக்கு போடல. அப்ப என்ன நான் நினைச்சிட்டு இருப்பேன்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆயிடுச்சா, அப்ப எனக்கு டார்கெட் இது நடக்கும். கரெக்டா? அப்ப அடுத்தபடியா என்ன பார்க்கணும்னா இந்த கேண்டலுக்குள்ள இது இருக்குன்னா இதெல்லாம் டார்கெட்டா நான் பார்ப்பேன். அவன் இங்க வந்து விசிபிளா எனக்கு வந்து இந்த லைனுக்கு மேல எனக்கு க்ளோஸ் ஆகணும்னு காட்டுது. அப்ப புக் பண்ணணும்னு நான் இங்க புக் பண்ணலாம், இங்க புக் பண்ணலாம், இங்க புக் பண்ணலாம், இங்க புக் பண்ணலாம், எங்க வேணாலும் புக் பண்ணலாம். ஆனா க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அது மேல போகும். இந்த இடத்த நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இந்த கேண்டிலுக்குள்ள வந்திருக்கு, இந்த கேண்டில் நியர் பைல நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதோட அடுத்த டைம் ஃப்ரேமும் இல்ல லோவர் டைம் ஃப்ரேம். இப்போ வந்து அடுத்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து டெய்லியில இருந்து அடுத்தது வந்து ஒரு வீக்லி. கரெக்டா? அப்ப அதுக்கு இந்த பிரைஸையே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பிரைஸையே அவன் வந்து ரீச் பண்ண முடியலன்னா அங்க என்ன சொல்லுது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி உள்ள டைம் ஃப்ரேமையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்க. அதாவது எதர் 1 hour இருக்கலாம், 3 hour இருக்கலாம். 1 டேக்கு முன்னாடி 3 hours பாருங்க பெட்டர். நான் அதை ப்ராக்டிஸ் பண்றேன், எனக்கு சக்சஸா இருக்கு. ஓகே, அப்ப 3 ஹவர்ஸ்க்கும் ஒரு டைம் ஃப்ரேமையும் பார்த்துட்டீங்கன்னா 1 டேவோட டைம் வீக்லியோட டைம் ஃப்ரேமையும் பார்த்துட்டீங்கிறது தான் மீனிங். ஓகேயா? அப்ப இந்த இடம் வரும்போதோ ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்கணும், ஒரு ஒயிட் கேண்டில் போடணும். கரெக்டா? ஒரு ஒயிட் கேண்டில் ரேஞ்ச் வரும்போது நம்மளுக்கு ஏதோ இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போடணும், இல்லைன்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா மேல ஒரு ஒயிட் கேண்டில். இப்ப இந்த இடத்துல ஒயிட் கேண்டில் போடல, நம்ம வந்து ஒயிட் கேண்டில் தீபக்கு ஒரு வாட்டி நடந்தது. ஓகேயா? இப்ப எனக்கே நான் வந்து இந்த இடத்துல ஒரு 3 ஹவர்ஸ்ல ஒரு என்ட்ரி போகணும்னு நினைச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னால என்ட்ரி போக முடியல. ஏன்னா எனக்கு 3 ஹவர்ஸ்ல காட்டல. அதாவது 15 மினிட்ல காட்டல, 3 ஹவர்ஸ்ல காட்டுச்சு. என்னன்னா அதுல எங்க லேக் ஆகுது அப்படின்னா 3 ஹவர்ஸோட லாஸ்ட் கேண்டிலும் ஃபர்ஸ்ட் கேண்டிலும் பாத்தீங்கன்னா 15 மினிட் கேண்டிலும் ஒரே இது. அப்ப 15 மினிட்ல அது விசிபிளா தெரியல. ஓகேயா? அதனால அந்த ஃபெயிலியர் நடக்குது. சோ அதனால நீங்க வந்து இந்த மாதிரி டார்கெட் வர்ற டயத்துலதான் ரிலர்ஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரியான ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல வரும்போது நீங்க பார்க்கணும், இந்த இடத்துல வரும்போது பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வரணும் பார்க்கணும் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, இல்ல இந்த இடத்துல நான் போய் இந்த கேண்டில்கிட்ட எனக்கு ஒயிட் கேண்டில் எப்போ போடும் அப்படிங்கிறத நான் போய் எப்படி பார்க்கணும்னா ஒரு 3 hours. ஓகேயா? இப்போ நான் இந்த இதை டெலிட் பண்ணிடுறேன், டெய்லியில உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? தெரியலன்னா ஓரளவுக்கு டவுட் ஏதாவது இருந்தா எனக்கு கேளுங்க, இல்ல ஜூம் பண்ணி காட்டணும்னாலும் சொல்லுங்க, நான் காட்டுறேன். ஓகேயா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் கேண்டில்ல டார்கெட் இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் டார்கெட். இந்த பாடிக்கு மேல அது க்ளோஸ் ஆகலாம். ஓகேயா? இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு மேல க்ளோஸ் ஆகும். இதுதான் இந்த இடம் ரிஜெக்ட் ஆன இடம். கரெக்டா? அப்ப இந்த இடம்லாம் போனது அது ரிஜெக்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு 3 hours நீங்க மாத்திக்கிங்க. அட்லீஸ்ட் எங்க பார்க்கலாம்னா 5ஆம் தேதிக்கு மேல நீங்க 3 hours பார்க்கலாம். 5ஆம் தேதியில நீங்க 3 hours யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டார்கெட்லாம் நீங்க புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இப்ப 5ஆம் தேதிக்கு மேல எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் காட்டுது, எனக்கு இங்க ஒரு ஒயிட் கேண்டில் காட்டுது, இங்க ஒரு ஒயிட் கேண்டில்.
அதுக்கு முன்னாடி இங்கே காட்டுது, இங்கே காட்டுது. ஆல் தி வே ஸ்ட்ரைட் வந்து இந்த ஒயிட் கேண்டில் பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டில் வந்துருச்சு. இங்கேருந்து நான் பார்க்குறேன் 13 டிசம்பர், இது வந்து 10 டிசம்பர். ஓகே, இந்த இடத்துல இருந்து நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த கேண்டில் எனக்கு ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸா இந்த கேண்டில் இருக்கு. ஓகேயா, அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல இதுதான் நான் வீடியோவா போட்டிருந்தேன். இதுக்கு மேல கேப் அப்னு வச்சுட்டாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஒரு லெவல் சொல்லியிருக்கேன் வீக்லியில. இது வந்து மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அங்கிருந்து ரிஜெக்ட் ஆயிரும். எப்படி வச்சாலும் 3 ஹவர்ஸ் கேண்டில்னா நீங்க 12:15 வரைக்கும் 12:30 வரை கேண்டில்ல இந்த கேண்டில்குள்ளதான் வந்து க்ளோஸ் பண்ணுவான். எவ்வளவு மேல போனாலும் இங்கதான் க்ளோஸ் பண்ணுவான்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த 3 ஹவர்ஸ் கேண்டில்ல எய்தர் எனக்கு இந்த கேண்டிலுக்குள்ளதான் ட்ரேட் ஆகணுங்கிறது தான் என்னோட லாஜிக். அல்லது 3 ஹவர்ஸ்க்கு மேல எனக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும்னா நான் என்ன பண்ணுவேன், 12:30 மணிக்கு தான் அந்த கன்ஃபர்மேஷன் வரும். கரெக்டா? அந்த 3 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அந்த 3 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அதை வருவேன் அப்படின்னா நான் அந்த 3 ஹவர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா? அப்ப 3 ஹவர்ஸ்ல இது எவ்வளவு மேல போனாலும் ஆல்ரெடி ஏற்கனவே இங்க ஒரு ஹை போயிருக்கான் அப்படின்னா அந்த ஹைக்கு மேல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும்னா எனக்கு 12:30 மணிக்குள்ள அது நடக்கணும். 12:30 மணி வரைக்கும் எவ்வளவு இன்கேஸ் அது இந்த இடத்துல கேப் அப் நடந்த இடம், அது இங்கேருந்து கேப் அப் பண்ணாம எனக்கு 850 வரைக்கும் 900 வரைக்கும் 920 வரைக்குமோ சம்திங் எவ்வளவு வேணாலும் அவன் போகலாம். ஆனா 12:30 மணிக்குள்ள இந்த கேண்டிலுக்குள்ளதான் வந்து க்ளோஸ் பண்ணுவான். சரியா? அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் 12:30 மணிக்கு மேல இதை க்ளோஸ் பண்ணிட்டான், என்ன பண்றது அப்படின்னா 12:30 மணிக்கு மேல நீ ட்ரேட் போடுறேன்னா அந்த டார்கெட்டை அப்ப அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இது வந்து சப்போர்ட் ஆட் பண்ணும். கரெக்டா? அப்ப இது வந்து கடைசி கேண்டில். இதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன், ஓப்பன் வந்து இதுக்கு கீழே வச்சுட்டா இதுதான் ஸ்டாப் லாஸ். ஓப்பன் இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டான்னா மேல போயிடுவோம், இதுக்குள்ளதான் அவன் ட்ரேட் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்கேஸ் கேப் டவுன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே அவன் க்ளோஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல. அப்ப இவன் கேப் டவுன் பண்ணோடனே டார்கெட் ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல இந்த டார்கெட் வந்துருச்சு. கரெக்டா? அப்ப இந்த கேண்டிலுக்கு மேல அவன் க்ளோஸ் பண்ண அதிகபட்சம் எங்க போகணும், இதுக்குள்ளதான் போகணும். சரியா? அன்னையோட கடைசி நாள் முடிகிறப்ப கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆச்சு. அப்ப உங்களோட லாஜிக் என்ன சொல்லுவோம், எனக்கு இது ஸ்டாப் லாஸ், இதுக்கு மேல க்ளோஸ் ஆனா மட்டும்தான் நான் என்ட்ரி இதுக்கு மேல போவேன், இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும். கரெக்டா? அப்ப உங்களோட டார்கெட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா கூட அங்க நோட் பண்றவங்க யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க டார்கெட் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்றதுக்காக தான் நான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேளுங்க. ஒரு கேட்டாதான் நான் பதில் கரெக்டா சொல்ல முடியும். ஏன்னா மிஸ் பண்ணாம போகணும் அப்படின்னா நான் அதை யாராவது வேற யாராவது இருக்கீங்களா, அது கேட்கணுமா டவுட்டு? ஹலோ, இருக்கீங்களா யாராவது? யாரு ஜெகதீஷ் சொல்லுங்க ஜெகதீஷ். சார், இப்போ நான் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு வரேன். இப்போ நீங்க சொல்லும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேசிக்கா இந்த ஒயிட் கேண்டில் வந்து அந்த அப்பர் வீக்கும் லோவர் வீக் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை கட் பண்ணா தான் மேல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், கீழே கட் பண்ணாலும் டார்கெட். எஸ் கரெக்ட். வித் இந்த ரேஞ்ச் அப்போ வந்து நம்மளுக்கு வித் இந்த ரேஞ்ச்னா ஒரு சப்போர்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு இடையில எங்கெல்லாம் வந்து அது ஆக்ட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே சார். ஓகே, அப்ப இதுக்கு மேல போனுச்சுன்னா தானே உங்களுக்கு மேல நீங்க அதை பத்தி எதிர்பார்க்கணும். அப்ப இதுக்குள்ளே நாளைக்கு இங்க ஓபன் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டார்கெட் என்னன்னா இந்த ஒயிட் கேண்டில் தானே டார்கெட். இதுக்கு கீழே அவன் க்ளோஸ் பண்ணிட்டாலே உங்களோட இந்த ஒரு கேண்டிலோட வேல்யூங்கிறது இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். இல்லைன்னா இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். கரெக்டா? இந்த கேண்டிலுக்குள்ளதான் உங்களோட மூவ்மெண்ட் அன்னைக்கு இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அது கிராஸ் பண்ணிச்சுனா அன்னைக்கு வேற மாதிரி நீ கிராஸ், அதாவது இந்த என்ன சொல்லுது இந்த கேண்டில் அப்படின்னா நான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆக போறேன்.
எங்க சப்போர்ட் எடுப்பேன்னா இந்த கேண்டில்ல நான் சப்போர்ட் எடுப்பேன். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு வந்துருவேன். எது கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது இதை கட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நான் ஃபர்தரா வந்து அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கிரீன் கேண்டில் இருக்கு இல்லையா, விக் லாங் விக் வச்சு ஆமா ஒயிட் கேண்டில் பக்கத்துல. ஓகே இப்போ இது வந்து நம்ம பாடியை மட்டும் தான் கணக்கு வச்சுக்கணுமா இல்ல விக் வரைக்கும் கணக்கு? ஓகே நான் வந்து அதை சொல்றேன் உங்களுக்கு. அதை வந்து நான் வரேன். ஆனா இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ வந்து இது என்ன சொல்லுதுன்னா இந்த ரேஞ்சில இருந்து நான் இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்க போறேன். இதுக்கு கீழே க்ளோஸ்ன்னா நான் ஃபர்தரா கீழே போயிடுவேன் அடுத்த ஒயிட் கேண்டில் போடுற வரைக்கும். கரெக்டா? அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள மிடில் என்ன வந்து இந்த 3 ஹவர்ஸ்ல இருக்குன்னா இந்த கேண்டில் தான் உங்களுக்கு 3 ஹவர்ஸ். கரெக்டா? அந்த 3 ஹவர்ஸ் டைம் வந்து அடுத்த 12:30 மணிக்குள்ள அந்த ரேஞ்சை வந்து அது 12:30 மணிக்கு தொற்றும். 12:30 மணிக்கு தொடும். இந்த ரேஞ்ச் வந்து அது அந்த 12:30 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து முடியுதுன்னா அந்த இடத்துக்கு சப்போர்ட் வந்துடுச்சு. கரெக்டா? அப்ப இதுக்கு கீழே 12:30 மணிக்கு கீழே க்ளோஸ் ஆனாலோ இல்ல பாயிண்ட் ஏதாவது வச்சா மட்டும்தான் ஃபர்தரா நான் கீழே போவேன். இதுக்கு வருவேன். இதை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணா நான் இங்க வந்துடுவேன். அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு டார்கெட் தெரியுது. எங்க சப்போர்ட் எடுப்போம்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான். இது மேஜர் சப்போர்ட்டா இதுதான் இருக்கும் இந்த கேண்டிலோட லோ. கரெக்டா? கிளியரா? இதை நான் கட் பண்ணுச்சுன்னா எனக்கு நான் அடுத்த டார்கெட் என்னன்னு கேட்டதுக்கு காரணம் அந்த கேண்டிலோட லோ. ஃபர்ஸ்ட் அடுத்த ஒயிட் கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட லோ. இதுதான் நம்மளுக்கு மாஸ்டர் கேண்டில். இதுல எந்த கேண்டில் சப்போர்ட் எடுக்கும்? இந்த கேண்டில் சப்போர்ட் எடுக்கும். கரெக்டா? இதை கட் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்க வரும்? இந்த கேண்டிலோட லோக்கே வரணும். ஏன்னா இந்த வேல்யூக்கு கீழே இந்த வேல்யூக்கு கீழே தான் இந்த கேண்டில் இருக்கு. அதுக்கு இடையில இங்கெல்லாம் இருக்கு. கரெக்டா? இப்ப இந்த இடத்துல ஒரு லைன் போறேன். இந்த டாட்டர் லைனுக்காக நான் ஒரு லைன் போடுறேன். இந்த டாட்டர் லைன் வந்து உங்களுக்கு இந்த கேண்டிலுக்கு மேல எனக்கு பை. கரெக்டா? கேண்டில் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டு இருந்தது. ஓகேயா? இதுக்கு மேல எனக்கு க்ளோஸ் வச்சுச்சுனாலோ மேல வந்து வச்சுச்சுனாலோ எனக்கு டார்கெட் மேல போகணும். கரெக்டா? டார்கெட் எங்க போகணும்? இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் இருக்கு. கரெக்டா? ஓகே, புரியுதா? ஓகே. இதுக்கு இந்த கேண்டிலுக்கு மேல இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். இந்த இடத்துல எல்லாம் போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த கேண்டில் வச்சாலும் இந்த கேண்டில் ரிஜெக்ட். இந்த கேண்டிலுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆயிடும். கரெக்டா? அப்ப இதுக்கு மேல எனக்கு க்ளோஸ் வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய டார்கெட் ப்ரீவியஸ் டார்கெட் இந்த ஒயிட் கேண்டில். கரெக்டா? அந்த ப்ரீவியஸ் ஒயிட் கேண்டில் வந்து சார் அந்த சின்னதா மேல காட்டுறீங்களே அதோட பாட்டமே இல்ல மேல அது எது நான் வந்து ரெசிஸ்டன்ஸா வச்சுட்டேன். நீங்க இப்ப நான் வந்து சொல்ல வந்தது காரணமே இண்டிகேட்டர்ல அந்த லைன்ஸ் இல்ல. பாடிக்கு ஒரு லைனு, அப்பர் பாடிக்கு ஒரு லைனு, இதெல்லாம் நான் வந்து சொல்ல வந்ததுக்கு காரணம் என்னன்னா இப்ப இந்த லோவர்ல டச் பண்ணும். இந்த லோவர்ல பாடியில ஒரு வாட்டி டச் பண்ணும். என்ன இப்ப இவ்வளவு நேரம் நான் வந்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னா புரிஞ்சுக்கங்க. நான் இப்ப வந்து கேண்டில வந்து பேஸ் பண்ணி மாத்திருக்கேன். ரெண்டாவது இதைதான் நான் இப்ப வந்து அப்சர்வ் பண்ணதுல இந்த கேண்டிலோட பாடிக்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இந்த பாடியோட அப்பர் பாடி இருக்குல்ல அது வரைக்கும் போகும். அப்பர் பாடி இந்த லோவர் பாடியை கட் பண்ணா அப்பர் பாடி டார்கெட்டு. அப்பர் பாடியை கட் பண்ணிச்சுன்னா இந்த இதெல்லாம் கண்டிப்பா போயிடும். எப்படி இருந்தாலும் லோவர் பாடியை டச் பண்ணி அது மேல க்ளோஸ் பண்ணணும்.